ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் பிரண்டை கிடைச்சிருக்கு. எங்க 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 தெரியலனே, தெரியலரே எல்லிரே. தெளித்த மைல் 2 மைல் போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அங்கே போகுது. ಇಲ್ಲಿ ತಿಳಿತದೆ ಬರೇ ಚಿಕ್ಕ ಮೈಲು. ಮೂರು ಅದಿ ಗೊತ್ತಾ ಅದಿ ಅಣ್ಣ ಇದ್ರಾಗ ತಿಳಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ಲ ಎದಿ ತಿಳಿತದ್ಯಾ? ಒಂದು ದೊಡ್ಡಸು ಹಾನ್ ಮೈಲ್ ದಾರೆ ತೋಗವಿರಿದು, ಇದು ಪೆಣ್ ಮೈಲು. ಓ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಡ್ತದಿ. அதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் மழை வந்ததும் நிறையா பச்சை பசேன்னு வந்துட்டு இருக்கு எல்லாம். இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது எங்கள் ஊர் சீத்தா மரங்க, அங்கங்கே இருக்கும் நிறையா. இதெல்லாம் எங்கள் ஊர் காடுங்க. இதெல்லாம் காடுன்னு சொல்ல முடியாது, எங்கள் ஊர் ಭಾಷೆல வயல்வெளி ತೋಪು. ಇದ್ರಾಗ ಏನೋ ಮೆಡಿಸಿನ್ ಬೆನಿಫಿಟ್ ಅದಿ, ಇದನ್ನ ಗೂಗಲ್ ಹಾಕು. ಇದಾ ಹಾಕು, ನಿಂದ್ರಾಗ ಹಾಕು, ನಾನು ವಿಡಿಯೋ ಇರ್ತೇನೆ. ಇದು ಕೂಡ இந்த செடி ಹೌದ್ರಿ. ಈ ಗಿಡ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ. ಈ ಎಲೆ, இந்த ಎಲೆ பிரண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நிறைய மயிலுங்க கத்துது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியின் பேர் வந்து நன்னாரியாம், நன்னாரி செடி பாருங்க. இந்த செடி தான் நன்னாரி செடி. ಬಾರೆ ಯಾಪಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಬೇರೆ ಏನೇನು ಗಿಡ ಅದಿ? ಈ ಗಿಡ ಕೂಡ ಏನೋ ಗೊತ್ತಾದ್ರೆ, இது கூட ನೋಡಿದ್ದೀನಿ. பூனை நெருஞ்சி எந்த செடி? இந்த காய் தான் பூனை நெருஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய இருக்கு எங்கள் ஊர் சைடு. இது வந்து இது வந்து துறிஞ்சி இலை. எது இது? இந்த பழம் வந்து 50 வாட்டர் மெலனுக்கு சமம். பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, இங்கெல்லாம் நிறைய இருக்கு. மழை வந்ததும் எல்லாம் நிறைய வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் தான் பாருங்க. ಈ ಗಿಡ ಹೆಸರೇನ್ರೆ? ಇದೇನೋ ಹೂವು ಬಿಟ್ಟದಿಲ್ಲ. சீத்தாமரம், சீத்தாமரம் நிறைய இருக்கும் எங்கள் ஊரில். ಅದೋ ಇಲ್ಲೇ ಅದಿ ನೋಡು. ಅಣ್ಣ ಇದು ಹೆಸರು ಏನೋ ಹಾಕಿ ಫೋನ್ ಆಗಂತೆ, ವಿಡಿಯೋ ಹಾಕ್ಯಂದಿದ್ದೀನ್ರಿ. சரி ಬಿಡು ಅಂತೀ. பாருங்க, வேப்ப மரம்லாம் நல்லா செழிப்பாக வந்திருக்கு, செழிப்பா. இது வந்து துறிஞ்சி மரம். இந்த இலை வந்து இது வந்து நிறைய இந்த பொடி வந்து நம்ம முடி வளர்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அதான் அவுரி பொடி, அவுரி இலை. இந்த மரம் வந்து அவுரி இலை. வாங்க அப்படியே போகலாம், வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பூ தெரியுதா ஒயிட் கலரில்? ಏನು ಊರೇ ಅದು? ಏನು ಬಂತು? பாருங்க, துறிஞ்சி அவுரி மரம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது கத்தாಳಿ தான்றே? ಏನು ಕತ್ತಾಳಿ ಇದು? இது யானை கத்தாழை. பாருங்க எங்க ஊர் கிளைமேட். எது? அப்பயே அந்த ஒரு வாட்டர் மெலன் 50 வாட்டர் மெலனுக்கு சமம்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சிறு பூனை. தைல மரம், இதெல்லாம் தைல மரம் பார்த்துருப்பீங்க. இதுதான் தைல மரம்.
இங்கே மாங்காய் தோப்பு, மாந்தோப்பு, செடி, சுற்றி சுற்றி. இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து பிரண்டை செடி இருந்தது. இங்கே தான் நாங்கள் பறித்தோம், நானும் எங்கள் சின்ன மாமியாரும். இங்கே தான் பிரண்டை செடி தெரியுதுங்களா? மழை வந்ததும் எல்லாம் நல்ல துளிர் வந்துட்டு இருக்கு. வாங்க மாமியாரே. ಇದು ಇವು ಹೆಸರು ಏನ್ರಿ ಕೆಲವರು ತಮಿಳಾಗ பேப்பர் பூ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. இதுக்கு பேரு நாங்க பேப்பர் பூன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு இது கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஆமா, இது நாங்க வந்து பேப்பர் பூன்னு சொல்லுவோம். உங்களுக்கு யாராச்சும் இதுல தமிழ் பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நல்லா காட்டுறேருங்க. பாருங்க, இந்த பூ பேர் என்னன்னு சொல்லுங்க, ஓகேங்களா? இது ரட்டாணி செடி, உன்னி செடி. நாங்கள் வந்து எங்கள் ஊர் வழக்கில் ரட்டாணி செடி சொல்லுவோம். நிறைய கலரில் இருக்கும் எங்கள் ஊரில். மழை வந்ததும் பில்லெல்லாம் எப்படி நிறைய வந்துட்டு இருக்கு. ಇದೇನು ಮರರೇ? ಏನು ಅದು ಉರುಂಡೆ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟದ್ರಲ್ಲಿ? ಅದು ಈ ಗಿಡ ಅಂತಿದೆ ಇರೋದು. ಹೌದಾ? ಬಾ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய உண்ணி செடி இருக்கும். இங்கெல்லாம் இங்கே நிறைய இருக்கும். வேப்ப மரம், உண்ணி செடி, என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச செடிகள் இருக்கோ அதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். மழை வந்தது எல்லாம் மலைன்னு வளர்ந்துருச்சு, எல்லாம் பச்சை பசேலுன்னு. இதுதான் கிருஷ்ண கமலம். அதுதான் ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ದು. பாருங்க, அங்கே காமிச்சல சின்ன சின்ன பூவாட, அது கிருஷ்ண கமலம். பூனைக்காலின்னு சொன்னோம்ல, அதுல தான் கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலம் பூ. அப்புறம் எங்கள் ஊரில் மழை வந்து அங்கங்கே தண்ணி நின்றுட்டு இருக்கு. எப்பன்னு ಬೇರೆ ಕಾಸು ಟಡಕ್ ಕಳ್ಸಂದೇ ತನಗೆ ಮಾಡಿ ಅಂತ ನೋಡಿದ್ಯಾ? ಏನ இதா? அதான் இதான் ಏನೋ ಹೆಸರು ಬಂತು. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி இது கையே ಒಂದು எடுத்து ಇದು எடுத்து ನೋಡ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನೋ ತಿಳಿಲ್ಲ. ಇದು ஓ அதுதான் அவாಗೆ ನೋಡ್ಸಿದ್ದು. இந்த செடி தான் என்னன்னு சர்ச் பண்ணுறோம். பண்ணிட்டு ಇಂಡಿಗೋன்னா அதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ಬಂತೆ. ಈ ಮರ ಏನು ನಾಲ್ಕು வெப்பாಳ ಮರமா ಇದು? ನೋಡಿ, ಇದು ಅದಂದು ಮುಳ್ಳಪ್ಪು ಮಾದರಿ ಚಿಕ್ಕದಾಗಿತ್ತಲ್ಲ. ಇದು ಮದುವೆ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಮಣಿತಾಗ ನಡ್ ಮಾಡ್ತಾರೆ ತಾನೆ. அது பேர் என்ன? ಇದ್ರ ಹೆಸರು பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெப்பாளன் மரம் இது செடி. இப்போதான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. வெப்பாளன் செடி ரொம்ப நிறையா இருக்கு. ಇಂಡಿಗೋ ಅದು ಏನಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ? ಹೌದಾ? இதா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி தான் இண்டிகோ. இப்போ இயற்கை டையெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, இண்டிகா ட்ரை எல்லாம், இது வந்து இயற்கை முறையான இண்டிகோ செடி. உங்களுக்கு யாருக்கானா வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்சல் பண்ணி விடுறேன். நிறைய இருக்குது எங்கள் ஊரில். நமக்கே தெரியாது இதெல்லாம் நிறைய மூலிகை இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் தேவையில்லாத செடின்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தா ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாரே மாமியாரே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடப்போம் செடி இதெல்லாம். இது ஏன்னா மழை வந்ததுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆமாம், இப்போ சீசன் இல்லை. சீசன் இருக்கும்போது நிறைய வந்துடும். யாரும் எங்கள் வில்லேஜ் சைடெல்லாம் யாரும் தொடப்பமே வாங்க மாட்டோம்.
பாருங்க இங்கேயும் இருக்கு அந்த இண்டிகா செடி. ಬೇರೆ ಏನದಿ ನೋಡ್ಸ್ಲಾ ನೋಡ್ಸ್ಲಾ ರೇ ಟಕ್ಕಂತ ಈ ಗಿಡ ஆனால் வெப்பாள மரம் வேப்ப மரம் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். அப்புறம் ಕಳ್ಳಿಪழம் ಬೇರೆ ಏನೇನು ಗಿಡ ಅದಕ್ಕೇಳು ನಮ್ಮೂರಾಗ ಅವರಿ செடி வேப்பம் செடி உன்னிப்பழம் நிறைய இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாம் தூரமாக மலைப்பகுதி எல்லாம் தெரிகிறதா நிறைய இருக்கும். அப்புறம் மறந்துடாதீங்க அந்த பேப்பர் பூ பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ಈ ಪಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರಿ ಗಿಡಾದಿ, ಈ ಪಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಉಣ್ಣಿ ಗಿಡಾದಿ, ಆ ಪಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಪುಂಗ ಮರದಿ, ಎಲ್ಲಿ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೇನು ಏದಾನೋ ಒಂದು ಮೂಲಿಗೆ ಎದುರೆ. ಓಹೋ ಬಾಮ್ಮ ಇದು ಕೂಡ ಸೊಪ್ಪುದಾರೆ. மூக்கிரட்டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பேர் மூக்கிரட்டை. ವಯಸ್ಸಾಗ ಅದನ್ನ ಮಾಡಿ ತಿನ್ನಂತ ಬಂದ್ರೆ ವಯಸ್ಸು ಅವಳ ಸೀಕ್ರಮ ಕೂಡಾದು ஆகாதா வயசாகாது வயசாகாதுன்னு ஆன மாதிரி தெரியாது. இந்த செடி சாப்பிட்டா ஏன் ಹೆಸರುದೆ மூக்கிரட்டை. இந்த செடி மூக்கிரட்டை ஃப்ரெண்ட்ஸ். 2 வகை இருக்கு. இங்க பாருங்க அவுரி செடி. அங்கே எல்லாம் இலையெல்லாம் சுருங்கிட்டு இருந்துச்சு, அதனால இங்கே தெளிவாக கட்டுறேன். அவுரி செடி மரம், செடி இல்லை மரம் அது. ஆமாம். இப்போ நானும் எங்கள் மாமியாரும் எங்கள் ஊர் சைடு தோப்பு சைடு எல்லாம் சர்ச் பண்ணிட்டு போகிறோம். ஊப்பர்குட்டி ಅಂದ್ರೆ எங்க ஊர்ல ஊப்பர்குட்டின்னு சொல்லுவோம். மூச்சு பிடிப்பு இருந்துச்சுன்னா அதை தண்ணியில உப்பு கல் போட்டு அந்த சாரை பிழிஞ்சு விட்டு மூச்சு பிடிப்பு இடத்துல தடவுனோம்னா அந்த கிரீன் கலர் சாரை பிங்கிஷா மாறும். இதுவா பிங்கிஷா மாறுச்சுன்னா மூச்சு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது கியூர் ஆயிடும். ஓகே. ஏன் ಹೆಸರು ಅದು ಬೇರೆ? ಉಪ್ಪುರುಕುಟ್ಟಿ ಸೊಪ್ಪು. ಇವಾಗ ಆನ್ ಮಾಡ್ತೀನಿ. இವಾಗ தர ஆன் ಮಾಡ್ತೀನಿ. பால் வருமா? நோட்ஸ்ரே. அதுக்கப்புறம் சும்மா நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இந்த இலையை உடைச்சா பால் வரும். வெப்பாளம் செடி ஃப்ரெண்ட்ஸ் அது வெப்பாளம். அதுக்கப்புறம் நாங்க மணல் போடணுமா? அடுப்பு கறியை எடுத்து இது மேல தேய்ச்சோம்னா மணல் போடு. இப்போதைக்கு நம்ம கிட்ட அடுப்பு கறி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால மணல் வீடியோ அப்லோட் ಮಾಡ್ತೀನಿ. மணல் போட்டு தேய்ச்சிட்டு பச்சை குத்தி மாதிரி ಆಗುತ್ತೆ. ತೊಡಿ ಕೈಯಕ್ಕೆ ತೊಡ್ರೆ. வந்தா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது டேட்டோ போட்ட மாதிரி இருக்கா? இது பிளாக் கலர்ல போட்டா சூப்பரா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணல்ன்றதால இது உங்களுக்கு சரியா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியுதா? லைட்டா வாய்ஸால நீ வாய்ஸ் ஆச்சா?